நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். கும்பகோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா பல வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் தூர் வராம இருந்தது. அது இல்லாம நிறைய ஆகாயத்தம் இதனால என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார தண்ணி வெள்ளிப்புறம் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பல வருட கோரிக்கைகள் அதை நிறைவேற்று விதமாக இன்னைக்கு இந்த 6 கிலோமீட்டருக்கு இந்த ஆகாயத்தம் மரமும் இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வார நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைத்தோம். எந்தெந்த வாய்க்கால் சார் தூர் வர? மூரி வாய்க்கால். இல்லை, எல்லாமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வரும் சார். இந்த ஆக்கிரமிப்புலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆக்கிரமிப்புல நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார். இப்போ வறட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறைச்ச தண்ணியில குறைச்ச நாள்ல விளையக்கூடிய பயிர் என்னென்ன? இல்லை, இப்போ என்னன்னா எல்னினோ சொல்லியிருக்காங்க. எல்னினோல காலநிலை மாற்றம் ஏற்படும். ஒருவேளை வெயில் அடிக்கலாம், இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை நம்ம டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் விவசாயிகளை பாதிப்பு இல்லாத நேரத்தில் அவங்க எந்த பயிர் விளைவித்தாலும் அதுக்கு ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் இதோட விளைவே நாங்கள் அறிவிப்போம். சார், ஆகஸ்ட் 3 முதல்வர் கர்நாடகா போறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் அதில் அதிகப்பூர்வ தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. தலைமை ஆஃபீஸ்லேருந்து அதிகாரமா அறிவிப்போம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்